சங்கீதம் 107 20 வேதம் யுவனமாய் சொல்கிறது பாருங்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வசனம் தெளிவாகவே சொல்கிறது பாருங்கள். தெய்வம் ஒரு மனிதனை தம்முடைய வசனத்தினால் குணமாக்குகிறாரா, தம்முடைய வார்த்தையினால் குணமாக்குகிறாரா? வார்த்தையினால் குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவருடைய ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்புவிக்கிறார். அவர்களை உணர்வுள்ளவராக்குகிறார். அவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று இந்த வசனம் தெளிவாகவே சொல்கிறது. எப்படி தேவனுடைய வசனம், வார்த்தை ஒரு மனிதனை உணர்வுள்ளவனாக்கும், ஒரு மனிதனை குணப்படுத்தும், அவனுடைய ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவிக்கும். நீங்க வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ரோமன் ஆபீசர் வராரு, வந்து சொல்றாரு, இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதக்காரன் ஆகியிருக்கிறான், அவனை வந்து குணமாக்கணும் அப்படின்னு கேட்கிறார். இயேசுப்பா சொல்றாங்க, நான் வந்து அவனை குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த ரோமன் ஆபீசர் யார் தெரியுமா? நீங்கள் அந்த காலத்திலே இந்த ரோமர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஜெனரல் என்று சொல்லுவார்கள். அவர்கள் புறஜாதியார்கள், யூதர் அல்லாதவர்கள். இவர்களுடைய விசுவாசம் தேவனை பற்றி, கர்த்தராகிய தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவும் நம்பிக்கையும் விசுவாசம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் இந்த ரோமன். இவன் கர்த்தராகிய இயேசுவை தூரத்தில் இருந்த, காணாத, அவரை பார்க்காத, அவருடைய அற்புதங்களை மட்டும் கேட்டு அவருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய வசனத்தை நம்பி, அவரால் எல்லாமாகும், எல்லாம் கூடும், அவருடைய வசனம் ஜீவன் உள்ளதாகவும் உயிர் தருகிறதாகவும் ஆவி ஆத்துமா சரீரத்தை குணப்படுத்தும் என்று நம்பி, அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்றும், அவர் பெரியவர் என்றும், பெரிய காரியங்களை செய்கிறார் என்று நம்பி அவரை நெருங்கி வந்து, ஆண்டவரே, இந்த திமிர்வாதக்காரன் பேரலைஸ்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். இந்த இயேசுப்பா சொல்றாங்க, நான் வந்து அவனை குணப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அதற்கு ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள். இந்த இயேசுவின் மேல் அளவற்ற நம்பிக்கை கொண்டு அந்த ரோமன் அழகாய் சொல்கிறான் பாருங்கள். இங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, சாமி, நான் உம்மிடத்தில் வருவதற்கு பாத்திரனாய் எண்ணவில்லை, நீரிடத்தில் வருவதற்கும் நான் பாத்திரன் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னான். அவனுடைய விசுவாசத்தை கண்டு தெய்வம் வியந்து போனார். வியந்து சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக்கிறவன் என்று சொன்னார். அந்நாளிகையிலே, அந்நிமிடமே அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான். அந்த பேரலைஸ்டா இருந்த மனுடைய கால்கள் எல்லாம் உயிர் பெற்றது. அவன் குணமானான், அவன் விடுதலை பெற்றான். எப்படி தெய்வம் ஒரு வசனத்தினால் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருடைய வசனம் சாதாரணமானதல்லுங்க. அது உயிர் தருகிற வார்த்தை. எந்த மனுஷனையும் உயிர் உள்ளவனாயாக்கும். எந்த சரீரத்தை மாவியாத்துமா சரீரத்தையும் உயிர் வரச் செய்யும். அந்த வார்த்தை உயிரோடே உள்ள சென்று ஆத்துமாவிலே ஆவியிலே கிரியேட் செய்து அந்த ஆற்றலை சரீரத்திலே வெளியிட்டு அந்த சரீரத்தை உயிர்வடைய செய்கிறது. தூரத்திலே இருந்து அந்த வேலைக்காரன், நோய்வாய்ப்பட்ட வேலைக்காரன் தூரத்திலே படுக்கையிலே இருந்தான். தூரத்திலே இருக்கிறவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை, அவன் குணம் பெறுவான் என்று சொன்னார். அவன் அப்படியே சுஸ்தமான். தூரத்தில் இருந்து அவனை பார்த்து சொன்ன வார்த்தை அவனை குணமாக்கினது. இன்றும் தூரத்திலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிற தெய்வம் அதே வார்த்தையினால் தம்முடைய வார்த்தை அனுப்பி அந்த நொடிப்பொழுதிலே உங்களை குணமாக்குவார். அந்நாளிகையிலே குணமாக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. விசுவாசம், சகலவற்றிலும் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? அவரை நம்பி, அவரால் எல்லாம் அவருடைய கற்பனைகள் வார்த்தைகளின்படி நம்பி, அவர் பெரியவர் என்றும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றும், சகலமும் அவரால் ஆகும் என்று நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, ஜீவனுள்ள வார்த்தையை நம்பி, அதை இருதயமாற ஏற்றுக்கொண்டு வாழ்விலே அப்படியே செயல்முறைப்படுத்தி, அப்படியே நீங்கள் உணர்ந்து நம்பி ஏற்றுக்கொள்வீர்களானால், அதை விசுவாசிப்பீர்களானால்,
ஏசப்பா என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும். அவர் என்ன வார்த்தை சொன்னாலும் அது நம்பகத்தன்மை உள்ள வார்த்தையாயிருக்கும். அந்த வார்த்தை மாறாது, பொய்யுரையாது, மாறாதவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் சொல்லி நம்பி அதை விசுவாசித்து உங்கள் வாழ்விலே உணர்வுபூர்வமாக இருதயத்திலே ஏற்றுக்கொள்வீர்களானால் அந்த வார்த்தை உங்கள் சரீரத்திலே விடுதலையை கொண்டு வரும். அந்த வார்த்தை உங்கள் சரீரத்திலே அற்புதங்களை சேரும். அதே வார்த்தை, அதே தேவனாகிய கர்த்தர் அதே வார்த்தையின் மூலமாய் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் குணமாவீர்கள், குணப்படுவீர்கள். உங்கள் நோய்வாய்ப்பட்ட சரீரம் பேரலைஸ்டா இருக்கலாம், இல்ல பல வியாதிகளில் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த வார்த்தை இப்பொழுதே உங்களை சொல்கிறது, அந்த வார்த்தை உங்களை குணமாக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை குணமாக்கும், உங்களுக்கு விடுதலை தரும். தைரியம் உள்ளவர்களாயிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், விசுவாசத்திலே குறைந்து போகாதிருங்கள். உங்கள் விசுவாசம் தான் உங்களை குணப்படுத்துகிறது. வெறும் தேவைகளுக்காக, உலக தேவைகளுக்காக, உலக ஆசைகளுக்காக விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது அவருடைய கற்பனையை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, அவரை முழுவதுமாக நம்பி, அவருடைய வார்த்தைகளையும் நம்பி அதன்படி நடப்பதும், அதை ஏற்றுக்கொள்வதும், அதை அப்படியே அப்பியாசப்படுத்துவதுதான் விசுவாசம். அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நாளிகையிலே, ஒரே நாளிகையிலே, ஒரே நிமிடத்திலே கர்த்தர் உங்களை குணமாக்குவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. எப்பேற்பட்ட இந்த உலகத்தின் எப்போதிலே நீங்கள் இருக்கலாம், ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது அற்புதங்களை செய்து அப்படியே திரும்ப வெறுமையாய் திரும்பாது. அவர் அனுப்பிய வண்ணமாகியது காரியத்தை வாய்க்கும், அப்படியே கிரியை செய்யும் அந்த வார்த்தை. ஆகவே அந்த வார்த்தை இன்று உங்களை குணமாக்கும், அற்புதங்களை கொண்டு. இனி உங்கள் சரீரத்திலே வியாதி இல்லை. உங்கள் சரீரம் பலன் அடைந்தது. ஒரு மான்கால்களைப் போல் உங்கள் கால்கள் பலன் அடைந்தது. உங்கள் நோய் உங்களை விட்டு மாறின. தைரியம் உள்ளவர்களாயிருங்கள், விசுவாசத்திலே அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் வியாதி உள்ளவன் அல்ல, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். இயேசுவுக்குள் பலவான். இயேசு என்னை பலப்படுத்தினார், என்னை குணப்படுத்தினார், எனக்கு சுகம் தந்தார். எனக்கு வியாதி அல்ல, இந்த வியாதி என்னை ஒன்றும் தொடாது என்று சொல்லி தைரியமா விசுவாசமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது அப்படியே உங்களுக்காகும், அது அப்படியே நடக்கும், அது அப்படியே உங்கள் வாழ்விலே பலிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.